நடிகை விஜயலட்சுமி விவகாரம் தொடர்பாக சீமான் நேற்று காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளித்த காட்சிகள், பரபரப்பான காட்சிகளை தொடர்ந்து செய்திகளில் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த மனுவானது மார்ச் 7ஆம் தேதி விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். சீமான் செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனு சொல்வது என்ன? மார்ச் 7ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல். வணக்கம். தனக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட மோசடி வல்லுறவு வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் மார்ச் 7ஆம் தேதி விசாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக புதிய வழக்குகள் திங்கட்கிழமை விசாரிக்கப்படும். நாளை மறுதினம் அந்த வழக்கு என்பது விசாரிக்கப்படாத நிலையில் இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஏற்கனவே அவர் மேல்முறையீடு மனுவில் குறிப்பாக இந்த சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து அம்சங்களையும் முறையாக கருத்தில் கொள்ளவில்லை என்றும், இதில் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு குறிப்பாக 12 வாரங்களுக்குள் விசாரணை நடத்தி புலன் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும், தன்னை கைது செய்யாமல் இருக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை மேல்முறையீடு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மேல்முறையீடு மனு மார்ச் 7ஆம் தேதி விசாரிக்கப்படும். இதனிடையே இந்த மனுவை விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள ஒரு முறையீடும் அவர்கள் சார்பில் முன்வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு திங்கட்கிழமை நிலவுகிறது. நன்றி வெங்கடேசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.